Waveformல எப்படி Vst3 plugin-ஐ வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. அதுக்காக நம்ம ஒரு plugin வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் இந்த வெப்சைட் உள்ள வந்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா கீழே கடைசி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி கேட்கும். உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கங்க. கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். இமெயில் ஐடி கொடுத்து டவுன்லோட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஒரு இமெயில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் ஃபைல் இருக்கும். நீங்கள் 64 இருந்தால் நீங்கள் 64 செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 32 பிட் இருந்தால் நீங்கள் 32 பிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 64 தான். அந்த செட்டப்பை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அக்ரீன் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டால் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேமன் பேத்தில் வந்து இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ இந்த பேத் வந்து எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வேவ்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளகின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா Vst3 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு பேத் வந்து ஆட் ஆகிருக்கு. இதுதான் Vst3க்கு வந்து காமன் பேத்து. இங்கே தான் வந்து அந்த Vst3 ப்ளகின்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. நீங்கள் வெறும் DLL ஃபைல்னால் இந்த பேத்துக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த DLL ஃபைல் அங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேத்தில் தான் அந்த ப்ளகின் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேவ்ஃபார்மை ஓப்பன் பண்ணோடனே ப்ளகின்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ளகின்ஸ்லாம் வந்து ஸ்கேன் ஆகிருக்கும். ஒரு ட்ராக்கில் எஃபெக்ட்ஸை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு ப்ளகின் ரைட் கொடுத்து இந்த ப்ளகினை செலக்ட் பண்ணி இந்த டிலே ப்ளகினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிலே ப்ளகின் தான். இப்போ உங்களுக்கு Vst3 ப்ளகினை எப்படி டவுன்லோட் பண்ணி வேவ்ஃபார்மில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் உங்களுக்கு இன்னும் Vst ப்ளகின்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி வேவ்ஃபார்மில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இன்னும் தெரியலனா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் Vst ப்ளகின்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி வேவ்ஃபார்மில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்.